எப்போவுமே அவனை நான் ஒரு காமெடி பீஸாக தான் பார்ப்பேன். பட் என்னை சிரிக்க வைக்க தான் அப்படி செய்கிறான்னு போக போக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த ஸ்மைலியை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இதை அனுப்புகிறேன்னு கேட்டால் இதுதான் என் ரொமான்டிக் லுக்குன்னு சொல்லுவான். ஆரம்பத்தில் அதை பார்த்து சிரித்தாலும் போக போக எனக்கு அந்த லுக் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன்கிட்ட நான் எதுனா ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கேட்டால் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்டான்னு கேட்டால் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டால் என் லைஃப்பில் வந்த அப்படியே இதுக்கு மட்டும் கேட்குறேன்னு கேட்பான். I was totally being myself with him. முன்னாடிலாம் அவன் பாடுனா அவன் பாட்டு ரசிப்பேன். இப்போ என்னையே அறியாமல் அவனை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நாளாகவே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்றேன். அவனும் நிறைய வாட்டி I'm falling for your voiceன்னு சொல்லியிருக்கான். எனக்கு அப்போது பெருசாக தெரியல. தேங்க்யூடான்னு சொல்லுவேன். என் ஃபோட்டோ அனுப்புனா அதில் 100 விஷயத்த வர்ணிப்பான். போடா லூஸ்ன்னு சொல்லிடுவேன். பட் I do feel the same way for him now. இது பிடிச்சிருந்தாலும் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்தது. அவன்கிட்ட இதை பற்றி எப்படி கேட்கறதுன்னு தெரியல. தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு அவன்கிட்ட இன்டைரக்டாக கேட்கலான்னு முடிவு பண்ணேன்.